இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய தேச காங்கிரஸில் 1940 டு 1947 காலம் தான் இப்போ பார்க்க போகிறோம். 1940 ஜின்னா முகமது அலி ஜின்னா இருநாடு கொள்கையை கொண்டு வராரு. அதாவது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தில் சொல்கிறாரு முகமது அலி ஜின்னா. அந்த டைம் வைஸ்ராய் இருக்கவர் யாருன்னா லின்லித்கோ பிரபு. லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் சலுகை கொடுக்குறாரு. ஆகஸ்ட் சலுகையில் என்ன சொல்கிறாருன்னா, போருக்கு பின் டொமினியன் அந்தஸ்தை அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்படும். சிறுபான்மையினரான முஸ்லீம்களுக்கு தனியாக வீட்டோ அந்தஸ்து கொடுக்கப்படும். வைஸ்ராய் ஆட்சி மன்ற குழு விரிவாக்கம் செய்யப்படும். இதெல்லாம் ஆகஸ்ட் சலுகையில் லின்லித்கோ பிரபு சொல்கிறாரு. காந்திஜி அதை மறுத்துறாரு. காந்திஜி மறுப்பு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. காந்திஜி மறுப்பு தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குறாரு. தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. காந்திஜி தேர்ந்தெடுத்த முதல் சத்தியாகிரக யாருன்னா ஆச்சாரியா வினோபா பாவை. வல்லபாய் பட்டேல் ஐயாவும் சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் தனிப்பாதையில் போகிறாரு போராட்டத்துக்கு. அவரை வீட்டு காவலில் வச்சிடுறாங்க. இரட்டரை துயர சம்பவம் இந்த சம்பவம் நடந்தனால சிராஜ் உத்தவ்லா நாள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேதாஜி ஹிட்லரை போய் சந்திக்கிறாரு. அதுக்கு ஜப்பான் போகிறாரு. ஹிட்லர் போய் சந்திப்பார். ஹிட்லர் உதவி செய்ய இந்திய சுதந்திரத்திற்கு உதவி செய்ய மறுத்ததுனால ஜப்பான் போகிறாரு. ஜப்பான் அந்த டைம் அமெரிக்காவோட பெர்ல் ஹார்பரில் குண்டு வீசிடுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. ஜப்பானில் 40,000 இந்திய வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே இந்திய தேச காங்கிரஸை உருவாக்குறதுக்கு நேதாஜிக்கு உதவி செஞ்ச ஒரு ஆள் மோகன் சிங். சிங்கப்பூரில் பியூரல் பார்க்கில் இந்திய தேச ஆர்மி, இந்திய தேச படை உருவாக்கப்படுது. காந்தி படைப்பிரிவு, நேரு படைப்பிரிவு, சுபாஷ் படைப்பிரிவு, ஜான்சி ராணி படைப்பிரிவு அப்படி 4 படைப்பிரிவாக இந்திய தேச படை இருக்குது. சிங்கப்பூர் பர்மா வழியாக இந்தியாவில் நுழையிறாங்க. அப்போ நேதாஜியோட 2 முழக்கங்கள் என்னென்னா, டெல்லி ஜிலோ, ஜெய்ஹிந்த் ஆகிய வாக்கியங்களை நேதாஜி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நேதாஜி மணிலா விமான விபத்தில் இறந்ததாக நம்பப்படுகிறது. ஒரு சர்ச்சையாக தான் இருக்குது. அடுத்து செங்கோட்டையில் விசாரணை வழக்கு நடக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மேலே. 1946 பிப்ரவரி 18 பம்பாய் கடற்படை கிளர்ச்சி நடக்குது. அதில் முதலில் கடற்படை கிளர்ச்சியில் ஈடுபட்ட கப்பல் பேர் HMS தல்வா. கப்பல் சுபாஷ் மரணம் தொடர்பாக கமிஷன் அமைக்கப்படுது. நேதாஜி மரணம் தொடர்பாக 1941 காந்தி அரசியல் வாரிசாக நேருவை அறிவிக்கிறாரு. அமெரிக்க ரஷ்ய போர் அந்த டைமில் நடக்கு. பெர்ல் ஹார்பர் தாக்குதல், ஜப்பானின் ஆதிக்கம். ஜப்பான் அமெரிக்காவில் பெர்ல் ஹார்பர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. பர்மா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் 2 பேரும் காங்கிரஸை சமரசம் செய்ய சொல்லி இங்கிலாந்து பிரதமருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ போர் வந்துகிட்டு இருக்கு, எல்லா நாட்டையும் நீங்கள் இழக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. பர்மாவை ஜப்பான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து இந்தியாவை ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் காங்கிரஸ் அப்போ இந்தியர்கள் நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. அதனால் இப்போவுமே காங்கிரஸை அழைச்சி காம்ப்ரமைஸ் பேசுங்க அப்படின்னு ரஷ்ய அதிபர் ஸ்டாலினும் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டும் இங்கிலாந்து அதிபர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிலாந்து அதிபர் அதுக்கு சமரசம் செய்கிறதுக்காண்டி காந்தியை கன்வின்ஸ் பண்ணணும்னா நேருவை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ நேருவோட படித்த கிளாஸ்மேட்டான சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழு அனுப்புகிறாரு. அந்த குழு பேர் கிரிப்ஸ் தூது குழு. 1942 நேருவின் கல்லூரி கால நண்பர் கிரிப்ஸ் வராரு. அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, போருக்கு பின் டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும். போருக்கு பின் அரசியலமைப்பு நிர்ணய சபை பிடிக்கவில்லை எனில் முஸ்லீம்கள் தனி நாடாக பிரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஜின்னாவுக்கு ஒரு வாய்ப்பும் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் கொடுக்குறாரு. இதை காங்கிரஸ் ஏற்றுக்கிடலை. காங்கிரஸ் எப்படி ஏற்றுக்கணும்? காங்கிரஸ் இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையோட நாட்டில் இருக்கணும் அப்படின்னு தானே, ஒற்றுமையாக ஒரே நாடாக இருக்கணும் தானே நினச்சாங்க. 1942 காங்கிரஸ் கிறிஸ்துவுக்குள்ளோட அறிக்கையை பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தியடிகள் விமர்சனம் பண்ணுறாரு. ஏன்னா ஆட்சியை முடிய போகுது, நீங்கள் தோக்க போகிறீங்க, 2ஆம் உலக போரில் தோத்துட்டு வரீங்க, இது மென்மளவும் ஆட்சியே இங்கே இந்தியாவில் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீ கொடுக்குற இந்த இந்த ஆஃபர்லாம் திவாலாகி கொண்டிருக்க வங்கியோட பின்தேதிவிட்ட காசோலை அப்படின்னு காந்தியடிகள் விமர்சனம் பண்ணுறாரு. காந்தியடிகள் போராட்டத்தில் குதிக்காரு. காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை அறிவிக்காரு பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில்.
இப்போ தான் காந்தியடிகள் ஒரு வாக்கியத்தை கொண்டு வர்றாரு, செய் அல்லது சத்துமடி. 1942 to 44 இந்த போராட்டத்தை நடத்துகிறாரு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க காங்கிரஸில். பள்ளி கல்லூரி அலுவலக புறக்கணிப்பு. பள்ளிக்கூடத்துக்கு போகாத, கல்லூரிக்கு போகாத, அலுவலகத்துக்கு போகாத, தந்தி துண்டவாளத்தை துண்டிச்சிட்டாங்க. இதனால் ஆங்கிலேயர்கள் இந்த போராட்டத்தை இதனால் ஏற்பட்ட பலியை 7000 பேர்கள் பலியும் 60,000 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா திரும்ப ஜப்பான் மேலே குண்டு வீசுகிறாங்க. ஹிரோஷிமா நாகசாகி 2 இடத்துலையும் குண்டு வீசுகிறாங்க. 2ஆம் உலகப் போர் முடிவு. வெள்ளையனை வெளியேறிய போராட்டம் முடிவில் நிற்குது. சிஆர் திட்டத்தை அடுத்து முன்மொழிகிறாங்க. அது சிஆர் திட்டத்தின்படி காந்தியோட சம்பந்தியான சிஆர் ராஜாஜி 3 துறைகள் 2 நாட்டுக்கு 3 துறைகளை 2 நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொதுவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வெளியுறவுத்துறை. இதை ஜின்னா மறுத்துறாரு. 1944 காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை இன்று நடக்குது. மும்பை மலபார் ஹில்ஸ் மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஜின்னா மறுத்துறாரு. 1945 லியாகத் தேசாய் உடன்பாடு. ஜின்னாவுக்கும் காந்திக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்க லியாகத் தேசாய் 2 பேரும் ஒரு உடன்பாடு செஞ்சுக்கிறாங்க. இடைக்கால ஏற்பாடாக ஒன்று பண்ணுறாங்க. வைஸ்ராய் வேவல் அந்த டைமில் 1945 வேவல் திட்டத்தை சொல்கிறாரு. சிம்லா மாநாட்டில் வேவல் திட்டம் மீதான விவாதம் நடக்கு. கேபினட் அமைச்சரவை தூதுக்குழு வருகை செய்து. அந்த தூதுக்குழுவில் இருக்கவங்க யாரெல்லாம்? சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், பெதிக் லாரன்ஸ், சேவி அலெக்சாண்டர். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்படுது. மாநிலங்களில் 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. இந்துக்கள் பெரும்பாலான உள்ள மாநிலங்கள் ஏ டைப்பாகவும், முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்கள் இருக்க மாநிலங்கள் பி டைப்பாகவும், 2 பேரும் சமமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் சி டைப்பாகவும் பிரிக்கப்படுது. காங்கிரஸ் 205 இடங்களில் வெற்றி பெறாது. காங்கிரஸ் 205 இடங்களில் வெற்றி பெறுது. முஸ்லீம் லீக் 73 இடங்களில் வெற்றி பெறுது. இடைக்கால அரசின் துணைத் தலைவராக நேரு செயல்படுறாரு. பிரதமராக 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசில் சேருமாறு நேரு முஸ்லீம் லீக்குக்கு கோரிக்கை விடுக்கிறாரு. ஆனால் முஸ்லீம் லீக் மறுக்குது. இந்து முஸ்லீம் கலவரம். காந்தி நடையரங்கில் நடக்குது. இந்து முஸ்லீம் கலவரம் அப்போ நடக்குது. காந்தி அதனால் அதை சரிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நவகாலி யாத்திரை செய்கிறாரு. அட்லி அந்த டைம் இங்கிலாந்து பிரதமராக அட்லி மாறுகிறாரு. லேபர் பார்ட்டியை சேர்ந்த அட்லி இங்கிலாந்து பிரதமராக மாறுகிறாரு. ஸோ பிப்ரவரி 20 சொல்கிறாரு 1948க்குள் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காண்டி மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு ஒருத்தவரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. நாடு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. சுதேச அரசர்கள், இந்து மகாசபா எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. 1947 ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் பிரபு தன்னோட திட்டத்தை வெளியிடுறாரு. அது ஜூன் 3 திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்திய பிரிவினை திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்திய யூனியன் 2ஆக பிரிக்கப்படுது. எல்லை பிரிப்பு ஆணையத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு தலைவர் ராட்க்ளிஃப். இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிக்கிறாரு ராட்க்ளிஃப். தனித்தனி பாராளுமன்றம் ஏற்படுத்தப்படும். பாகிஸ்தான் பகுதியில் மேற்கு பஞ்சாப், சிந்து இந்த மாதிரி பகுதிகளும், கிழக்கு பாகிஸ்தானில் கிழக்கு வங்காளம், அசாமின் ஒரு பகுதியும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்படுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு விடுதலையும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு விடுதலையும் கொடுக்கப்படுது. 562 சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த பகுதியெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இணைக்கிறாரு. அவ்வளோதான்.